குடிச்சு குடலெல்லாம் வெந்துருச்சு, குடிச்சு கல்லிலெல்லாம் நாசம் ஆயிடுச்சு, குடிச்சு வயிறெல்லாம் புண்ணாயிடுச்சு. நான் என்னத்தான் பண்ணுவேன், எங்க தான் போவேன், எங்க போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றீங்களா? யோசிக்கவே வேண்டாம். நீங்க பண்ற ட்ரீட்மெண்ட்கள், நீங்க பண்ற மருந்து மாத்திரைகள், ஆலோசனைகள், மருத்துவர்கள் எல்லாரையும் பாருங்க, அவங்க சொல்றதெல்லாம் கடைபிடிங்க. இந்த கீழே நெல்லியை எப்படி சாப்பிடணும்னா, இது மாதிரி கொழுந்தா பறிச்சுக்கணுங்க. இங்க பாருங்க, கொழுந்து இருக்குல்ல, இது மாதிரி கொழுந்தா ஒரு கைப்பிடி பறிச்சுக்கோங்க. இது யாருக்குன்னா, கல்லீரல் கெட்டு போச்சு, கல்லீரல் பிரச்சனை இருக்கு, ஃபேட்டி லிவர் இருக்கு, வயிற்றுல புண்ணு இருக்கு, உடல் உஷ்ணம். இப்ப பாருங்க, இப்ப மார்ச் வந்துருச்சு, மார்ச் ஏப்ரல் மே, தக 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 எரிதுரா உடம்பு ஃபுல்லா, என்ன பண்ணாலும் கூலிங் ஆமறீங்களா அவங்க. இப்படி ஒரு கைப்பிடி கீழே நெல் எடுத்து மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி மோர்ல, நீங்க கடைஞ்ச மோர்ல கலந்து மாசத்துக்கு 3 நாள் தொடர்ந்து குடிச்சுட்டு, அந்த 3 நாளும் உப்பில்லா பத்தியம் கஞ்சி மட்டுமே குடிச்சிட்டு நிறைய தண்ணி, மோர், இளநீர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த 3 நாள்ல கல்லீரல் டீடாக்ஸ் ஆகும். தம்பி, நீங்க எல்லாம் சொன்ன நம்ப முடியாது. ஏங்க, நம்பினாதான் நல்லா இருப்போம். நான் பெருசா ஒன்னும் மருந்து மாத்திரைகள் சொல்லல, உண்ண மருந்த உணவுகள் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின மருத்துவ முறையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அதனால கல்லீரல் டீடாக்ஸ் ஆகணும், 3 நாள்ல சூப்பரா சரியாகும். இதோடு சேர்த்து நான் சொன்ன மாதிரி ஒரு கைப்பிடி பறிக்கணும், கீழே நெல்லை எடுக்கணும், அதுவும் ஒரு கைப்பிடி, முத்துக்கொட்டை அது துளிரா ஒரு 4-5 இலை, அது சின்ன இலையா, அதாவது ஒரு இலையில 4-5 பீஸ் இருக்கலாம், இப்படி போயிருக்கல, அதை மட்டும் எடுத்து எல்லாம் அரைச்சி மோர்ல கலந்து 3 நாள் குடிச்சு, பத்தி இல்லாத, அதாவது உப்பு இல்லாத பத்திய சாப்பாடு சாப்பிடணும், கஞ்சி சாப்பிடணும் சொன்னா சாப்பிட்டு வந்தீங்கன்னா கல்லீரல் டீடாக்ஸ் ஆகும். இது யாருக்குன்னா, குடிச்சு எனக்கு கல்லீரல் பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறீங்களா அவங்களுக்கு. சரி, இப்ப உடல் உஷ்ணமா இருக்குதுன்றவங்களுக்கும் இதே மெத்தட் ஓகே. வயிற்றுல புண்ணு இருக்குன்றவங்களுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த கீழே நெல்லி இலையை இது மாதிரி ஒரு 5 இலை, அதுக்கப்புறம் மணத்தக்காளி இலை ஒரு 10 இலை போட்டு பாருங்க, இப்படி நல்லா கடிச்சு மேலே சாப்பிட்டு காலை மாலை இருவேளையும் மோர் குடிச்சிட்டு ஒரு 3 நாள் கஞ்சி குடிச்சிட்டு வந்துங்க. அதாவது காரம் இல்லாத உப்பு போட்டு கஞ்சி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பெப்டிக் அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சர், அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ் ஆகுது அப்படின்ற எல்லா பிரச்சனையும் மெல்ல மெல்ல இந்த 3 நாள் சரியாகுது, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதையும் பார்க்கலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் அம்மன் பச்சரிசி எடுக்கலாம், இந்த மாங்கோட்டையில் ஒரு மருத்துவ குறிப்பு சொல்லிப்பேன் அது எடுக்கலாம், நிறைய மருத்துவ குறிப்புகள் இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா மணத்தக்காளி எடுக்கலாம், இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். இந்த 3 நாளே பார்த்தீங்கன்னா உடல் குளிர்ச்சியாகவும் புண்களும் சரியாகி ஓரளவுக்கு சரியாகி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பல வருஷமா அல்சர் ஒன்றுமே பண்ண முடியலைங்களா அவங்களுக்கு இது பச்சை தான் சாப்பிட்டுக்கிறேங்க. ஒரு சில மூலிகைகள் சுத்தம் பண்ணாமல் சாப்பிடலாம், அதில் இதுவும் ஒன்று. சரிங்களா? மற்ற மூலிகைகள்லாம் வந்து பார்த்து சாப்பிடணும். எனக்கு பிடிக்கும், நான் அப்படியே சாப்பிட்ருக்கேன். சொல்ல புரிஞ்சுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கல்லீரலில் பிரச்சனை, அதே மாதிரி தொப்பை போட்டுருச்சு, எல்லாருக்கும் ஃபேட்டி லிவர் 100 பேர் எடுத்தால் அது 70 பேருக்கு அப்டமல் ஸ்கேன் எடுத்தாங்க ஃபேட்டி லிவர் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 1, கிரேட் 2 இருக்குது. காரணம் உணவியல் முறை மாறி போச்சு, வாழ்வியல் முறை மாறி போச்சு, சோம்பேறித்தனமா உட்காந்து வேலை செஞ்சுக்கிறோம். எல்லாரையும் சொல்லுங்க, ஒரு குறிப்பிட்ட நபர்களை சொல்றேன். பெரும்பாலும் ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நான் குறை சொல்ல, அவங்களுக்கு சிஸ்டத்திலே வேலை, பெருசா வேலை இல்லையே. அப்ப நொறுக்கு தீனி சாப்பிட்றாங்க, டீ காப்பி குடிக்கிறாங்க, அது இருந்தாலும் வேலையை செய்ய முடியும். ஆனால் சாப்பிட்ற நேரத்தில் விதவிதமா சாப்பிட்றாங்க. அப்படின்ற போது உடம்பு ஃபேட் போடாம என்ன செய்யும்? அப்ப கார்போஹைட்ரேட் அதிகம் போயிடுது, ஃபைபர் இல்லை, அது ரிச் ஃபைபர் இல்லை. அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வந்து ஃபைபரோட சேர்த்து கார்போஹைட்ரேட் எடுத்தாங்க. இந்த காலத்தில் 3/4%, அதாவது 70% பார்த்தோம்னா நம்ம கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம், ஃபைபர் சாப்பிட்றதே இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடியும். அதனால என்னன்னா, அப்படிப்பட்டவங்க கீழே நிலையை எடுத்தாக்க சரியாயிடுங்க. ஏங்க, டீச்சல் அதிகமா இருக்கு, கீழே நிலை எடுங்க, வெள்ளை கசலாங்கண்ணி எடுங்க, சரியாயிடும். சரிங்களா? அதே மாதிரி ஃபேட்டி லிவர் இருக்குது, வெள்ளை கசலாங்கண்ணி கீழங்கண்ணி எடுங்க. கல்லீரல் பிரச்சனை இருக்கு, கீழே நல்லி வெள்ளை கசலாங்கண்ணி முத்துக்கொட்டை இது எடுங்க. அதே மாதிரி புண்ணா இருக்கு, இது மோர் கலந்து எடுங்க. அதுவும் எரம தயிர் இருந்தா அதுல வெண்ணெய் எடுத்து அந்த மோரை சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் சூப்பராக கேட்குங்க. சுருக்கமா சொல்ல போனா, உங்க உடம்புக்கு என்ன உணவு ஏத்துக்குதோ அந்த உணவை சாப்பிட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கும். உங்க உடம்புக்கு எந்த உணவு ஏத்துக்கலையோ அது மூக்குப்படி சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமா இருக்க மாட்டீங்க, நல்லா இருக்க மாட்டீங்க. அதனால தானே நமக்கு நோய் வருது. பெரும்பாலும் நோய் வர்றதுக்கு காரணம் என்ன? நாம தான், நம்முடைய எண்ணம் தான், நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனைகள் தான். வேண்டான்னு சொல்ற பொருளை வேணும்னு சாப்பிடுவோம், பார்வைக்கு அழகா இருக்குன்னு சாப்பிடுவோம், அது பாய்சனா மாறுது. இன்னைக்கு பெரும்பாலும் எல்லாம் ஹைபிரிட் வந்துச்சு, பனை மரத்தை மட்டும் தான் ஹைபிரிடா இல்லாம விட்டு வச்சிருக்காங்க. மேக்சிமம் அது முடியவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஆர்கானிக், அதாவது
கலப்படம் இல்லாத அது மாதிரியான உணவுகளை கூட இந்த காலத்தில் வெயில் காலத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால ரொம்ப சிம்பிளுங்க. கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள், ஃபேட்டி லிவர் இருக்குது, தொப்பை போட்டுருச்சு, கழிவுகள் உள்ள நிறைய இருக்கு, புண்ணு ஆறல, உடல் குளிர்ச்சியா இருக்குது, தகதகன்னு இருக்குது, அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா பித்தம் தலைக்கேறிச்சு, அப்படியே பைத்த மாதிரி பிடிக்குது, அவ்வளோ பித்தம் இருக்குது, எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது இந்த கீழநல்லி. ஏங்க சாப்பிட்டு பாருங்க, மிரண்டு போயிடுவீங்க. அதே மாதிரி சாப்பிட்றது மட்டும் இல்லை, அந்த நாள் வரையும் பத்தியும் இருக்கும், அதுதான் முக்கியம். சாப்பிட்டு பாருங்க, ஆரோக்கியமா இருங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம்.